பண்றது? குலதெய்வமே இருந்தேன்னா, பூர்வ புண்ணியம் திரிசூனியமாயி மறைஞ்சு போச்சு. குலதெய்வம் எப்படி தெரியும்? அப்படிங்கிற தன்மை. அப்ப நீங்க ஒரு இஷ்டப்பட்ட தெய்வத்தையாச்சும் வணங்குங்க அப்படின்னு சொல்றது, அந்த ஜாதகத்துக்கு அதுக்கு ஒரு இந்த ஜாதகத்துக்கு போகக்கூடிய ஒரு பாக்கியம் இல்லாத இருக்குது அப்படிங்கிறாரு. அப்ப நீங்க வந்து ஒண்ணும் வேண்டாம். செவ்வா பகவான புடிச்சுக்குங்க. அவர வழிபடுங்க. பூர்வ புண்ணியாதிபதி நீசமாயிரும். பூர்வ புண்ணியத்துக்கு வலு குடுங்க. அப்பதான் புத்திரஸ்தானம் கொஞ்சம் வலுப்பெறும் அப்படிங்கிற ஒரு தன்மை அந்த ஜாதகத்துக்கு. அருகில் இருக்கிற ஒரு முருகன் சன்னதி எடுத்துங்க. வழிபாட மேற்கொண்டு வாருங்கள் என்ற ஒரு கருத்தை வச்சேன். அதுக்கு அடுத்தது உங்க குழந்தைக்கு உங்களால முடிஞ்ச ஒரு மணி ஆர்டர் மூலமா ஒரு பணத்த அனுப்புங்க. ஏன்னா, அவங்களுக்கு பொருள் எல்லாம் நீங்க அனுப்பாதீங்க. அவங்களுக்கு தேவை இப்போதைக்கு பாக்கெட் மணிக்கு செலவுக்கு பணம் வேணும். அத நீங்க வந்து மணி ஆர்டர் மூலமா அனுப்பிச்சு வைங்க. இது ஒரு பரிகாரமா செஞ்சுட்டு வாங்க. மாசம் மாசம் செய்யுங்க. ஒரு இந்த குழந்தைக்கு ராகு திசை 5 வயசு வரைக்கும் இருக்குது. 5 வயசு வரைக்கும் இந்த ராகு மகா திசை முடிஞ்சதுன்னா, இப்ப செவ்வா புத்தி நடக்குது. இந்த செவ்வா புத்தி வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உறவுக்குள்ள ஒரு பகைய தான் குடுக்கும். ஒரு கலக்கத்த ஏற்படுத்தும். அதனால அதுவும் சிறப்பு இல்ல. 2026 வரைக்கும் செவ்வா புத்தி இருக்குது. அப்ப இந்த ராகு மகா திசைய முடியணும். குழந்தைக்கு 5 வயசு தீர்மானதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள குழந்தைய பார்க்கக்கூடிய ஒரு தன்மையும், உங்க மனைவியோட சேரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உருவாகும். அதற்கு முன்னாடி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. போனா கூட அது பிரிதல் தான் குடுக்கும். பிரச்சனைய தான் குடுக்கும். கலகத்த குடுக்கும் அப்படின்னு சொன்னேன். அது மாரி தான் இருக்குது அப்படின்னு அவரும் ஒத்துக்கிட்டாருங்க. அப்ப இதுக்கு தீர்வு வந்து ராகு திசை முடியணும்னு சொல்லிட்டேன். முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு உண்டான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதுக்கு பரிகாரமா நீங்க வந்து அந்த குழந்தைக்கு அவ உங்க ஒய்ஃப்‌க்கும் நீங்க மணி ஆர்டர் மூலம் பணத்த அனுப்பிச்சுக்கிட்டே வாங்க. மாசம் மாசம். இது ஒரு பரிகாரம். இத செஞ்சுட்டு வாங்க. அவங்களோட இத வந்து அவங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. பணம்ங்கிறதும்போது அவங்க வாங்கிக்குவாங்க. நீங்க செய்ய வேண்டிய கடமை இத செஞ்சுட்டு வாங்க. அதுக்கடுத்து முருகனோட வழிபாட்டை மேற்கொண்டுகிட்டு வாங்க. அருகில் இருக்க முருகன் கோயிலு, அது மலை மேல இருக்கிற முருகன் கோயிலா பாருங்க. பார்த்துட்டு நீங்க வழிபட்டுட்டு வாருங்க. வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு நல்லா இருக்கு என்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறேன். அப்ப இந்த ஜாதகர் தாய் தந்தை பிரியறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது அனைவரும் இது நல்லா ஆய்வெடுத்து பலன் சொல்லியிருக்கிறீங்க. இது நான் சொன்ன ஒரு கருத்தும் இருக்குது. நீங்க சொன்ன கருத்தையே தான் நானும் சொல்லியிருக்கிறேன். அது மூலியமா இந்த ஜாதகத்துக்கு அந்த ராகு திசை முடியிற வரைக்கும் அந்த சேரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப குறைவு தான் என்ற ஒரு கருத்து முன் வச்சிருக்கிறீங்க. நானும் அத சொல்லியிருக்கிறேன். அதேமாரி இந்த ஜாதகத்துக்கு ராகு திசை முடிஞ்சா தான் நல்லா இருக்கும் என்ற ஒரு கருத்தும். இந்த தாய் தந்தையர் தாயார் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் 4ஆம் பாவம். அந்த 4ஆம் அதிபதியும், தாய் காரகனும் சேர்ந்து இருக்காங்க. எங்க இருக்காங்க? அதுக்கு 12ஆம் இடத்துல இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு தன்மை. அதே மாரி வாங்கிய சாரமும் சந்திரன் வாங்கிய சாரம் ராகுவோட சாரத்த பெற்றிருக்குது. அப்ப அந்த ராகுவோட சாரமும் சிறப்பில்லாத போச்சு. குரு வக்கரம் ஆயிட்டார். ஏன்னா, ஒரு லக்னாதிபதி வக்கரம் ஆவது அவர சிறப்பு இல்ல. அப்படிங்கும்போது எப்படி அந்த ராகு திசை ஒரு சிறப்பை தரும் என்பது ஒரு கேள்வியா இருக்குது. இந்த ஜாதகத்துக்கு. அதனால தான் இந்த